ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் 5G மொபைல் அண்டர் 10,000. ஆமாங்க, 10,000க்கு குறைய உள்ள 5 சிறந்த 5G மொபைல் என்னென்னு பார்க்கலாங்க. பெஸ்ட் மொபைல் அப்படின்னா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும், ப்ராசஸ் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும். இது மாதிரி ஒரு 5 பெஸ்ட் மொபைல் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த 5 மொபைல் தாங்க 10,000க்கு குறைய உள்ள 5G மொபைல சிறந்த ஒரு 5 மொபைல் சொல்லாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 5G. இது ஒரு 5G ஃபோனுங்க. இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷோட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரைஸுக்கு நம்ம AMOLED எதிர்பார்க்க முடியாது, IPS LCD எதிர்பார்க்க முடியும். அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பிரைமரி கேமரா 50 MP 50 MP வைட் ஆங்கிள் சென்சாரும், அப்புறம் 2 MP அது வந்து டெப்த் சும்மா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட்டில் 5 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதோட பிரைமரி கேமரா ஓகே, ஒரு 10,000க்கு ஒரு 50 MP கொடுக்கறனால இது கேமரா வந்து ஓகேவா இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நார்மல் இமேஜ் தாங்க, ரொம்ப நல்ல இமேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் செல்ஃபிக்காகவும் நல்லா வேணும்னா இன்னும் முன்னாடியில் நல்ல மொபைல் இருக்குது. சரிங்களா? அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்டில் 5000 mAh பேட்டரி நல்லாவே இருக்குது, 18 வாட்ஸுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்தது 4GB ரேம் வேரியண்ட்டுமே 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு கிட்டத்தட்ட 9200 ரூபா. ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6100+. ஒரு நல்ல ப்ராசஸ், இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. Dimensity பவர் 6100 கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. ஒரு கேமில் இருக்க இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்குது. அடுத்தது இதோட இது வந்து Android 13 ரன் ஆகுது. இதில் 5G சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்ட் இருக்குதுன்றாங்க. அது யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியுங்க. அடுத்து டுவெல் சிம் இருக்குது. அடுத்தது இதோட ப்ரைஸ் பார்த்துங்க, ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. போக்கோ M6 5G ஃப்ரம் 9,299 9300 இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்த மொபைல் போக்கோ M6 5G. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி M14 5G. ஆமாங்க, இது ஒரு 5G மொபைலுங்க. இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. 6.6 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷோட வரப்போகுது. என்ன ப்ரோ எல்லாம் டிஸ்பிளே ஒரே மாதிரி இருக்குதுன்னா, ஆமாம், இந்த செக்மெண்ட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் ப்ரைஸ் அதிக ஆக டிஸ்பிளே இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. பிரைமரி கேமரா 50 MP கொடுக்குறாங்க, ப்ளஸ் 2 MP டெப்த். ஆமாங்க, வைட் ஆங்கிள் சென்சாரா 50 MPமே டெப்த் வந்து சும்மா கேமராக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட்டில் 13 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குங்க, பேக் கேமரா நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குங்க. கேமரா குவாலிட்டி இதில் நல்லாவே இருக்குது இந்த மொபைலில். அடுத்து 6000 mAh பேட்டரியும் நல்ல மேசிவான பேட்டரி, நல்லா 2 நாளைக்கு ஒரு சார்ஜ் நிற்கிங்க. அடுத்தது 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜும் இந்த செக்மெண்ட்டில் 25 வாட் ஓகே தாங்க. ஆனால் 6000 mAh பேட்டரி 2 நாளைக்கு சார்ஜ் நிற்கும்ப்பா. எனக்கு கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த மொபைல் தாங்க. 4GB ரேம் வேரியன்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து கிட்டத்தட்ட 9500 ரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க. இதோட ப்ராசஸ் சாம்சங் Exynos 1330 ப்ராசஸ். ஆமாங்க, ஒரு நல்ல ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்க முடியும், அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட வெயிட் 206 கிராமுங்க. இதில் 5G சப்போர்ட் இருக்குது, டுவெல் சிம் இருக்குது, Android 13 ரன் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 9500 ரூபா ப்ரைஸ். ஓகேங்களா? இதோட ப்ராசஸ் ஒரு டீசெண்டான ப்ராசஸ், கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அதே போல் பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது இந்த மொபைலு. டிஸ்பிளேவும் ஒரு டீசெண்டான டிஸ்பிளே தாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 9990 ரூபா, கிட்டத்தட்ட 10,000ங்க. 10 ரூபா கம்மியாக 10,000. இது ஒரு 5G மொபைல், நல்ல மொபைல். ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சாம்சங் ப்ராசஸ். சரிங்களா? அடுத்து இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற மொபைல் Redmi 13C 5G. ஆமாங்க, இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷோட கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸாக 450 நைட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது அதே மாதிரி தான், அதே டிஸ்பிளே தான், அதே ரிஃப்ரெஷ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி கேமரா பிரைமரி கேமரா 50 MP டுவெல் கேமரா கொடுக்குறாங்க. 2 MP வந்து டெப்த் கொடுக்குறாங்க, அது வந்து சும்மா தாங்க. அடுத்து 5 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதோட கேமரா குவாலிட்டி ரேர் கேமரா நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது 5000 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. 5000 mAh பேட்டரி வந்து 1 டேக்கு தாராளமாக நிற்கலாங்க. அடுத்தது 4GB ரேம் வேரியன்ட்டும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் கிட்டத்தட்ட நம்ம ப்ரைஸ் வந்து 10,000
ரூ. கம்மியா. ஓகேங்களா? அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6100 ப்ளஸ் இந்த ப்ராசஸ் குடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்க்கு இந்த ப்ராசஸ் தான் குடுப்பாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ். ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாங்க. அடுத்து இதோட வெயிட் வந்து 192 கிராம் குடுக்குறாங்க. இது Android 30ல ரன் ஆகுது. 5G சப்போர்ட்டும் இருக்குது. டூயல் சிம்மும் இருக்குதுங்க. இது Amazonல அவைலபிளா இருக்குது. இதோட ப்ராசஸ் நல்லாவே இருக்கு. இதோட பிரைஸ் வந்து ரூ. 1 கம்மியா 10,000ங்க. ஓகேங்களா? அதாவது 4GB RAM வேரியன்ட் 128GB இண்டஸ்ட்ரியல் மொபைல் இந்த பிரைஸ். ஓகேங்களா? அடுத்தது Poco M6 Pro. அப்பளை பார்த்தது Poco M6. இது M6 Pro அதோட அப்கிரேட். ஓகேங்களா? இது 5G சப்போர்ட் இருக்குது. 6.79 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரைமரி கேமராவா 50 MP குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 8 MP வந்து அல்ட்ரா வைட் குடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவா 8 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா குடுக்குறாங்க. பிரைமரி கேமரா ஓகே. ஒரு நார்மல் இமேஜ் நல்லாவே எடுக்கலாங்க. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டீசென்ட்டான இமேஜ் கிடைக்கும். 8 MPல என்ன எடுக்க முடியுமோ அதை எடுக்க முடியுங்க. இதோட பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரியுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் குடுக்குறாங்க. ஒன் டே ஃபுல்லா சார்ஜ் நிக்கணும். நார்மல் யூசேஜ் வந்து 1 1/2 நாள் கூட நிக்கலாங்க. சும்மா ஒரு டீசென்ட்டான யூசேஜ்னா ஒன் டே ஃபார்மெட்டா நிக்குங்க. அடுத்து 6GB RAM வேரியன்ட்டுமே 128GB இண்டஸ்ட்ரியல் மொபைல் கிட்டத்தட்ட ரூ. கம்மியா 10,000ங்க. ஓகேங்களா? இது 6GB RAM வேரியன்ட். இந்த செக்மெண்ட்ல 6GB கிடைக்கிறது இந்த ஒரு மொபைல் தாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தாங்க. Snapdragon 4 Gen 2. இது ஒரு நல்ல ப்ராசஸ் சார். இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ப்ராசஸ். இது நல்ல ப்ராசஸ் தாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1 கம்மியா 10,000. இதுல Android 13 ரன் ஆகுது. இது 5G சப்போர்ட் இருக்குது. டூயல் சிம் இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குது. இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே நல்லா இருக்குது. அதே போல ரேமும் 6GB கிடைக்குது. அப்புறம் ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ங்க இந்த செக்மெண்ட்ல. அடுத்து கேமரா டீசென்ட்டா இருக்குங்க. இது தாராளமா எடுக்கலாம். அடுத்தது Moto G34 5G. இது ஒரு 5G ஃபோனுங்க. இதோட டிஸ்ப்ளே பத்தி பார்த்தலாங்க. 6.5 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட குடுக்க போறாங்க. ஒரு நல்ல டிஸ்ப்ளே. இந்த பீக் பிரைட்னஸ் 5500 குடுக்குறாங்க நெட் சார்மு. டிஸ்ப்ளே நல்ல டிஸ்ப்ளேங்க. அடுத்தது 120 ஹெர்ட்ஸ் குடுக்கறனால நல்ல ஸ்மூத்தாவும் இருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாவும் இருக்குங்க. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாவே இருக்கு. அடுத்தது 50 MP ரேர் கேமரா, அதாவது வைட் ஆங்கிள் சென்சாரா 50 MP குடுக்குறாங்க. 8 MP அல்ட்ரா வைட் குடுக்குறாங்க. ஓகேங்களா? பேக் கேமரா நல்லாவே இருக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 16 MP. ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி. இந்த செக்மெண்ட்ல 16 MP குடுக்குற மொபைல் இதுதாங்க. ஓகேங்களா? அப்புறம் டிஸ்ப்ளேவும் 120 குடுக்குறாங்க. ஒரு நல்ல டிஸ்ப்ளே, நல்ல கேமரா குவாலிட்டி. அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா பேட்டரி ஒன் டே தாராளமா நிக்குங்க. அடுத்தது 4GB RAM வேரியன்ட் 128GB இண்டஸ்ட்ரியல் மொபைல் கிட்டத்தட்ட ரூ. 1 கம்மியா 10,000ங்க. இதோட ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ். Snapdragon 695 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் இருக்கிறது இந்த மொபைல் தாங்க. அடுத்து இதுல IP52 இருக்குது. அடுத்தது Android 14 ரன் ஆகுது. அப்புறம் 5G சப்போர்ட்டும் இருக்குது. இதோட பிரைஸ் ரூ. 1 கம்மியா 10,000ங்க. அது 5G ஃபோன்லயே ஃபாஸ்டஸ்ட்டா இருக்கிறது 10,000க்குள்ள இதுதாங்க. ஓகேங்களா? என்னோட சாய்ஸ் சொல்லிடுறேங்க. Moto G34 5G ஃபர்ஸ்ட்டுங்க என்னோட சாய்ஸ். அதாவது இது நல்லாவே இருக்குங்க. எல்லாமே கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கு. அடுத்தது Poco M6 Pro 5G. ஆமாங்க. இதுலயும் ஒரு 6GB RAM வேரியன்ட் கிடைக்குது. ஒரு நல்ல ப்ராசஸ், டீசென்ட்டான ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்தது 6000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி வேணும் அப்படின்னா Samsung M14 இது மாதிரி அந்த ஃபோன் இருக்குது. அது கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. பேட்டரி நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து Moto G34 5G. உங்க ஃபேவரட் மொபைல்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 5ல நீங்க என்ன எடுக்கலாம்னு சொல்லி விரும்புறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரீப்ளை பண்றேன், எடுக்கலாம் வேண்டாமான்னு. அப்புறம் இந்த பிரைஸ் வந்து Moto G34 வந்து என்ன ப்ரோ அதிகமா 11,000 இருக்குது அப்படின்னா, இது வந்து ஆஃபர்ல, அதாவது அந்த Flipkartல மாச ஸ்டார்ட்டிங்ல, அது ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட்டிங், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், மே ஃபர்ஸ்ட் வீக் இது மாதிரிலாம் ஆஃபர் வருங்க. அப்போ வந்து பிரைஸ் வந்து 9,000 10,000க்கு வந்துருங்க. சரிங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்லாம் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா? நம்ம சேனல் பெஸ்ட் மொபைல் அண்ட் 10,000 15,000 20,000 25,000 தனியாக வீடியோ போட்டிருக்கு. ஏதாவது மொபைல் இருக்கு டவுட்டா இருந்தா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.